Taste the Daily. காங்கிரசுக்கு 1700 கோடி ரூபாயை கேட்டு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, எதனால காங்கிரசுக்கு இவ்வளவு பெரிய தொகையை கேட்டு ஒரு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கு? அந்த நோட்டீஸ்ல வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழு விவரம். வருமான வரித்துறைக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தது உங்களுக்கு நன்றாக தெரியும். 2021-22 நிதியாண்டிலே காங்கிரஸ் கட்சி கட்ட வேண்டிய வருமான வரி என ஒரு தொகையை குறிப்பிட்டு அதற்காக வங்கி கணக்கை முடக்கும் நடவடிக்கைகளை எல்லாம் வருமான வரித்துறை எடுத்திருந்தது. இதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி டெல்லி உயர்நீதிமன்றத்திலே முறையிட்டிருந்தது. அந்த முறையீட்டிலே தீர்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக வரவில்லை, வருமான வரித்துறைக்கு சாதகமாக அமைந்துவிட்டது. ஆகவே அதே அடிப்படையிலே அதற்கு முந்தைய 4 நிதியாண்டுகளுக்கு தற்போது வருமான வரித்துறை கட்ட வேண்டிய வரி மற்றும் அதன் மீதான பெனல்டி எனப்படும் அபராதம், பின்னர் இந்த இரண்டையும் சேர்த்து அதற்கு மேல் தாமதம் ஏற்பட்டிருப்பதால் வட்டி என மொத்தமாக 1700 கோடி ரூபாய் காங்கிரஸ் கட்சி செலுத்த வேண்டும் என தனித்தனியாக நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. ஆகவே இவ்வளவு பெரிய தொகையை காங்கிரஸ் கட்சி தற்போது எப்படி கட்ட முடியும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் ஒரு வங்கி கணக்கு முடக்கப்பட்டு அதில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தொகை வருமான வரிக்கு நிகராக வருமான வரித்துறையால் ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் செலவுக்கே பணம் இல்லை என காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். மல்லிகார்ஜுன் கர்கே மற்றும் ராகுல் காந்தி, சோனியா காந்தி உள்ளிட்டோர் இது பற்றி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே மக்களவை தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் மேலும் இது போன்ற வருமான வரி நோட்டீஸ்களை அனுப்பி கூடுதலாக 1700 ரூபாய் வரை இப்போது வரி கட்ட வேண்டும் என தெரிவிப்பது எப்படி சரியாகும்? இது ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் என காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கருதுகிறார்கள். நீதிமன்றங்களிலே நியாயம் கிடைக்காத சூழலில் வருமான வரித்துறை தன்னுடைய நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறது என பாஜக வலியுறுத்தி வருகிறார்கள். அதாவது வருமான வரித்துறை எடுத்திருக்கும் நடவடிக்கை சரியா தவறா என்பதை நீதிமன்றங்கள் பார்த்துக் கொள்கின்றன. ஆகவே இதை அரசியல் பழிவாங்கும் செயல் என சொல்லக்கூடாது என பாஜக கருத்து தெரிவித்து வருகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இப்படி தொடர்ச்சியாக வருமான வரி நடவடிக்கைகள் காங்கிரஸ் நடவடிக்கைகளை முடக்கும் செயலாக உள்ளது. தேர்தல் சமயத்திலேயே இப்படி நடைபெறுவது ஜனநாயக படுகொலை என காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். நிச்சயமா, இப்ப மக்களவை தேர்தல் நெருங்கி வருது. இந்நிலையில இந்த மாதிரியா பெரும் தொகையை கேட்டு ஒரு நோட்டீஸ் காங்கிரஸ் கட்சிக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதை எதிர்கொள்றதுக்கு சட்ட ரீதியா என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் அந்த கட்சிக்கு இருக்கிறதா புரிஞ்சுக்கலாம் கணபதி? காங்கிரஸ் கட்சி முதல் கட்டமாக இந்த நோட்டீஸ்களுக்கு பதில் அளிக்கலாம். இது வருமான வரித்துறை இவ்வளவு வரி கட்ட வேண்டும் என சொல்லி கோரிக்கை அனுப்பியிருக்கிறது. அதை காங்கிரஸ் மறுத்து இது சரியல்ல என வருமான வரித்துறைக்கு கடிதம் அனுப்பலாம். அதையும் மீறி வருமான வரித்துறை வரி கட்ட வேண்டும் என வலியுறுத்தினால் இன்கம் டாக்ஸ் அப்பல்லட் ட்ரிபியூனல் என்கிற அமைப்பிடம் மேல்முறையீடு செய்வதற்கும் காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கும் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்காவிட்டால் அதன் பிறகு நீதிமன்றங்களை நாடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. டெல்லி உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஆகியவற்றிலும் ஒன்றன் பின் ஒன்றாக மேல்முறையீடு செய்யலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சி கணக்கு வழக்குகளை சரியாக தாக்கல் செய்திருக்கிறதா? எதனால் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது? இவ்வளவு பெரிய தொகை கேட்பதற்கான காரணம் என்ன? இவ்வளவு அதிகமாக அபராதம் மற்றும் வட்டி ஆகியவற்றை வருமான வரி விதிக்கலாமா? போன்றவற்றையெல்லாம் எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கின்றன. தொடர்ச்சியாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமா, வருமான வரித்துறையினரின் இந்த நோட்டீஸை காங்கிரஸ் கட்சி எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி. Taste the Daily.